மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 பழமான தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசியறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பச்சை வாசனை போகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கரில் மசாலா எல்லாம் நல்லா படுறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறட்டுங்க. 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 பழமான தக்காளி சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா மசியறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சீரகத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பச்சை வாசனை போகிறதுக்காக 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாங்க. மீல் மேக்கரில் மசாலா எல்லாம் நல்லா படுறது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.